அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈத் விலாக் பார்க்கலாம் வாங்க. பெருநாளைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே நாங்கள் மெஹந்தி போட்டோம். மொதல் நாள் நைட்டே வீட்டுக்கு ஆடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கட்டிட்டாங்க. நைட்டு ஒரு 10 மணி போல் நாங்கள் வட்டலப்பம் செய்ய கிச்சன் வந்தாச்சு. நைட்டே செஞ்சு வச்சுட்டா காலைல டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு சைடில் 3 கலரில் அகர் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த தடவை பெருநாளைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெலாம் சாப்பாடு கொடுக்கறதுனால கொஞ்சம் நிறைய பண்ணோம். இதை பார்க்க கோகோனட் பீசஸ் மாதிரி இருக்கும், ஆனால் இது கோகோனட் பீசஸ் கிடையாது. இதுவும் ஒரு விதமான அகர் தான். காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு சிக்கன் கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு சைடில் சிக்கன் கிரேவி பண்ணிக்கிட்டு இருந்தோம். சிக்கன் கிரேவியை கூட சட்டியில் பண்ணியாச்சு. அல்டர்னேட்டிவாக இன்னொரு சைடில் குக்கரில் வந்து மட்டன் கிரேவி பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஈவினிங் போல் வீட்டுக்கு குட்டீஸ் எல்லாம் வருவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கப்பில் ப்ரௌனி பண்ணியிருந்தேன். பேலன்ஸ் இருந்த பேட்டரை ஒரு ரவுண்ட் டின்னில் ஊற்றிக்கிட்டேன். அதை ரெண்டுத்தையும் எடுத்து ஒன்றாவே அவனில் வச்சு பேக் பண்ணிட்டேன். கிரைண்டரில் வடைக்கு மாவு அரைச்சிக்கிட்டு இருந்தோம். மாவு அரைச்சதும் வெங்காயம், கருவேப்பிலை, கேரட், மிளகாலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வடை போட்டாச்சு. அப்படியே இன்னொரு சைடில் இட்லி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. பெண்களுக்கெல்லாம் பள்ளியில் 6:45 தொழுகு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் எல்லாம் தொழுவ கிளம்பியாச்சு. தொழுதுட்டு வீட்டுக்கு வந்தால் எங்கள் வீட்டில் ஆடை அறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் காலையில் சாப்பாடு வீடியோ எதுவுமே எடுக்க முடியல. அல்ஹம்துலில்லாஹ் ஆடு கொடுத்து முடிக்கவே எங்களுக்கு 1 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் லஞ்ச் வந்து வெளியே ஆர்டர் பண்ணியிருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு ஈவினிங் போல் குட்டீஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. எல்லோரும் சேர்ந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். சரி ப்ரௌனி கட் பண்ணி சாப்பிட்லான்னு ப்ரௌனி எடுத்தால் குட்டி ப்ரௌனி ஒன்று கூட இல்லாமல் எல்லாத்தையுமே குட்டீஸ் முன்னாடியே எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. அதனால் வீடியோ எடுக்க முடியல. எங்கள் ஊரில் எப்போதுமே பெருநாக்கொலை போடுவாங்க. அதனால் குட்டீஸ் எல்லாம் அழைச்சிட்டு பெருநாக்கொலைக்கு போயிருந்தோம். அவங்களுக்கு பிடிச்சிருந்த ஜாமான்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு பெருநாள் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.